எடப்பாடியோட பேட்டியில குறிப்பிடுறாரு. ஓபிஎஸ் பத்தி சேர்த்துக்குவீங்களான்னு கேள்வி வந்த போது அது சேர்த்துக்க மாட்டேன், திட்டவட்டமா இருக்கிறான்னு சொல்லிவிட்டு கட்சியை எதிரிகள்கிட்ட அடமான வைக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில இதை சொல்றாருன்னு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுற்று கிடந்தால் யாருக்கு நேரடி ஆதாயம் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு ஊடகவியலாளர். திமுகவுக்கு தான் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பிளவுற்று கிடந்தால் நேரடி ஆதாயப்படுவது திமுகவா? இப்ப அதிமுகவை பிளவுபடுத்தி வச்சிருக்காங்க, இவர் தானே பிளவுபடுத்தி வச்சிருக்காரு. அப்ப இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்புலத்தில் இயங்குகிறார் என்று நாம் சொல்லலாமா? இரண்டாவது, மூன்றாவது இடத்தில் ஓடுவதாக நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்திற்கு வர ஆசைப்படுகிறது. அப்படி ஆசைப்படுகிற கட்சி முதலில் அழிக்க விரும்புவது இரண்டாவது இடத்துல ஓடுற கட்சியை தானே. இரண்டாவது இடத்தில் ஓடக்கூடிய அதிமுக நம்மளை அழிப்பதற்குத்தான் பாஜக தோளிலே கைபோட்டு நம்மளை அழிக்க பார்க்கிறது என்கின்ற உண்மையான அரசியல் புரிதல் இருந்தால் இவர் பாஜக பக்கம் போவாரா? ஆனாலும் பாஜக பின்னாடி போகிறான்னு சொன்னா இவரை இயக்குவது பாஜகவா? என்னை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய அரசாங்கங்களின் பிடியில் இருப்பவராக எடப்பாடியை நான் பார்க்கிறேன்.